ராதாமா, எங்க போறீங்க? அது முத்து அண்ணன், வீட்ல இருந்து குப்பையை வெளியே போட போறேன். எனக்காக சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. இந்த குப்பையும் கொஞ்சம் வெளியே போடணும். எனக்கு கொஞ்சம் வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். இதை கொஞ்சம் வெளியே போட்டுருங்களேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல முத்து அண்ணன், கொடுங்க, நானே இதை போட்டுடுறேன். இதுக்காக நீங்க இன்னொரு முறை போக வேண்டாம்ல. கொடுங்க கொடுங்க, 2 கவரையும் ஒண்ணா ஆக்கி தரேன். எடுத்துட்டு போக ஈஸியா இருக்கும். சரி. கட்டுறதுக்கு அந்த கயிறு கொண்டு வரீங்களா? சரி, இதை கொண்டு வரேன். இதோ இந்தாங்க முத்தண்ணா. கொடுங்க. இந்தாங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். முத்தண்ண, திடீர்னு இவ்ளோ வெயிட்டா இருக்கு? அது இன்னைக்கு குப்பை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான். ஓ சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வீட்ல இருந்த எல்லா குப்பையும் ஒட்டு மொத்தமா வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுமா. இது விரதத்தோட பலனா இல்ல என் மூளையோட பலனானா எனக்கே தெரியாது. ஆனா எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்துல இருந்த எல்லா தடைகளையும் மொத்தமா இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இப்போ நிம்மதியா மோகன் கையால என் விரதத்தை நான் முடிச்சுப்பேன். அப்புறம் சீக்கிரமா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். துளசி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. தாமினி, அவ போயிட்டான்னு உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியுது? அந்த துளசி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஒருவேளை நம்ம பேசுறது பக்கத்துலயே எங்கேயாவது நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க போறா. அத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழிதாமா இருக்கு. அது என்ன வழின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரியும் எனக்கு, ஆனா பண்ண முடியாது. அறிவு கட்டவளே, இதுக்கு மேல அந்த துளசி கிட்ட மோதுறது நல்லதே இல்ல. கஷ்டப்பட்டு என் காதை காப்பாத்தி வச்சிருக்கேம்மா. அவ இழுத்த இழுப்புல கையோட போயிடுமோன்னு நினைச்சேன். உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. அம்மா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்ல? ஆமா தாமினி, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் ஏதாவது செய்ய போய் அந்த பிசாசு என்ன பிச்சு 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 எடுத்துருச்சுனா? அப்படி ஏதாவது பண்ணானா அவ இந்த வீட்ல தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம்ல நாம. இங்க பாருங்கம்மா, துளசியை நான் ஜெயிச்சிட்டேன்னு கன்ஃபார்ம் ஆகணும்னா நீ மறுபடியும் குஷியை போட்டு நல்லா அடிச்சாதான் அது தெரியும். அத உங்களால மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். ப்ளீஸ்மா, எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். அடக்கடவுளே, இந்த வயசானவளை நீதான் காப்பாத்தணும். பண்ணிடுறேன். குஷி, என் பொண்ணை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என் குஷி இல்லாம நான் இருக்க மாட்டேன். எதுக்காக என்னைங்க கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.
குஷி ஆ! ராதா சீக்கிரம் வா. என்ன அடிச்சிராத, என்ன அடிச்சிராத, குஷி அடிக்காத. அடிக்கலையா? போயிட்டா 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 போயிட்டா. நான் தப்பிச்சிட்டேன். என் பொண்ணை விடு. ஏ துளசி, நான் என்ன பண்ண போறேன் பாரு. உன் பொண்ணு அடிக்க போறேன். குஷி ஆ! ஆ, ஆ, இப்ப என்ன பண்ணுவ? என்ன அடிச்சுதான் பாரு. எப்படி அடிக்கிறேன்னு நானும் தான் பாக்குறேன். இங்க பாரு, டெய்லி இப்படிதான் அடிக்க போறேன். ஒழுங்கா என் பொண்ணை விட்டுரு, இல்லன்னா அவ்வளவுதான். உன்னை விட மாட்டேன். அம்மா, பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமாமா, நான் பைத்தியமாயிட்டேன். அந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னு பாக்கணும். விடுங்க விடுங்க. என்ன நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, குட்டி சத்தான் வர சொன்னீங்கல்ல, நீங்க அடிச்சத நான் பாட்டி கிட்ட சொல்றேன் இருங்க. உன் பாட்டி கிட்ட இல்ல, உன் தாத்தா கிட்டயே போய் சொல்லு நான் தான் அடிச்சேன்னு. எனக்கு வர கோவத்துக்கு உண்ட. நீ கண்டிப்பா சொல்லுவ, ஆனா உன் பேச்சை யார் நம்புவாங்க? நாள் பூரா நீ வெறும் பொய் தான் சொல்லிட்டு இருக்க. சோ எல்லாரும் இதுவும் பொய்ன்னு நினைப்பாங்க. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? போய் சொல்றது தாமினி இல்ல குஷி, நீ தான் போய் சொல்ற. உனக்கு நல்லது சொல்லி கொடுத்து போதும் போதும் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் உன்னோட சேட்டை அதிகமாயிட்டு தான் போகுது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் தாமினி. ராதா! யார் என்ன கூப்பிட்டது? யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அது கொஞ்சம் தலை சுத்துது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீ விரதத்துல இருக்க போல இருக்கு. அதான் விரதம் இருக்கும்போது வெளியே வரக்கூடாது. போமா வீட்டுக்கு. இதோ கிளம்புறேன். இந்த குப்பையை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். என்னம்மா, குப்பைய இங்கேயே போடலாமே. அதெல்லாம் தப்பு இல்ல. எல்லாரும் இதே மாதிரி பண்ணா நம்ம ஊர் எப்படி சுத்தமாகும்? அதையும் நாம யோசிக்கணும்ல. இன்னும் கொஞ்ச தூரத்துல பெரிய குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்க இந்த குப்பையை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ நல்லா இருக்கணும்மா. உன்ன மாதிரியே எல்லாரும் யோசிச்சுட்டா இந்த ஊர் மட்டும் இல்ல, நாடே சுத்தமாயிடுமா. சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ராதா? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டியே. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லு. எதுக்காக நீ என்ன தடுத்த? அந்த குஷியோட கண்ணத்தை அப்படியே சவக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் நடந்திருந்தா நான் சாகாமலே என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அம்மா வாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல. வாங்க இருடி. வாங்க. 2 பேரும் என் பொண்ணு கொடுமைப்படுத்திட்டீங்கல்ல. இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா போதும். அப்போ தெரியும். என் பொண்ணு அடிச்சதுக்கான வலியை உங்களுக்கு காட்டுறேன். உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நம்மளோட பாதி வேலை முடிஞ்சு போச்சுமா. துளசி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இப்ப நாம அடுத்து ராதாவை அனுப்பணும். அந்த வேலையும் முடிச்சுட்டா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் குஷியோட கதைய. ராதா, இந்த வீட்டுக்குள்ள நீ எத்தனை ஆட்டம் போடணுமோ போட்டு முடிச்சிட்ட. இப்போ இந்த வீட்டை விட்டு போற நேரம் உனக்கு வந்தாச்சு. குஷி! ஆ! நீ எங்க போன ராதா? எங்க இருக்க? குஷி இப்போ தனியா இருக்கா, நீ கூட இருக்கணும். நீ எங்க போய் தொலைஞ்ச? மோகன், மோகன் வந்துட்டாமா. என்னோட விரதத்தை முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சுமா.
தேங்க்யூ குருமா. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு இன்னைக்கு துளசி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. அடுத்து ராதாவை வெளியே அனுப்ப எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை யூஸ் பண்ணணும். ராதா, இன்னைக்கு உனக்கு நடக்க போறத நீ கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்ட. வாப்பா மோகன், நீயும் வந்துட்டியா? தாமினியோட விரதத்தை முடிச்சு வைக்கணும். மோகன், குஷி. மோகன், என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்து போன மாதிரி இருக்கு? அம்மா நான் நல்லதா இருக்கேன், அது கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரிப்பா, வா உள்ள போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. மோகன், மோகன், தாமினியோட அம்மா குஷியை போட்டு அடிச்சிட்டாங்க. ஏதாவது பண்ணு மோகன். அந்த தாமினி அவங்க அம்மாவும் நம்ம குஷியை போட்டு அடிச்சிட்டாங்க. ஏதாவது பண்ணு. பெரிய பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க. என்ன? என்னது அடிச்சிட்டாங்களா? குஷி, மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அடிக்கலாம் இல்ல மோகன், அம்மா கூட விளையாடிக்கிட்டே இவ கீழே விழுந்துட்டா. அதான் உள்ள போ. அவ போய் சொல்றா மோகன். மோகன், அவங்க அம்மா நம்ம குஷியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. மோகன், குஷி சொல்றத நம்பு. குஷி, நீ நல்லா இருக்கல்ல? ஆப்வியஸ்லி அவ நல்லாதான் இருக்கா மோகன். இவளை பாத்துக்கிறதுக்காக நான் தான் கூடவே இருந்தேனே. அம்மா வாங்க, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. மோகன், நீயும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்காக புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். குஷி என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறா. குஷி, என்னாச்சு சொல்லு. சொல்லு குஷி, உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அம்மாவும் பொண்ணு உன்னை எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லு. அந்த கிழவி உன்னை எப்படி அடிச்சான்னு சொல்லு. உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. என்னாச்சு குஷி, சொல்லுமா, என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். அது ஒண்ணும் ஆகல மோகன். உனக்கு தான் இவளை பத்தி தெரியும்ல. இவளுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் இருக்கா? போன தடவை இப்படிதான் ஏதோ சொன்னா. ஆமா, நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு தான் இருந்தோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, லேட் ஆகுதுல. என்ன நீ நம்ப மாட்டல? தாமினி தான் போய் சொல்றா. நான் ஒன்னும் போய் சொல்ல. உன் பொண்ணு நீ நம்ப மாட்டல? இல்ல இல்ல குஷி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிதான். நான் சொன்னா நீ நம்புவன்னு நான் நினைச்சது தப்பா போச்சு. குஷி இங்க பாருமா. Don't touch me. எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. குஷி, குஷி. மோகன், உனக்கு தான் குஷியை பத்தி தெரியும்ல. அவ இந்த மாதிரி தான் உன்கிட்ட ஏதாவது அடம் பிடிப்பா. எல்லாரும் போங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. மோகன் ப்ளீஸ், நீயும். மோகன், நீ போய் ரெடி ஆகுப்பா. சரி, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நீ வா கீர்த்தி. நீங்க பண்ணது நியாயமே இல்ல. ஒரு சின்ன பொண்ணு போய் இப்படி பண்ணிருக்கீங்க. எந்த கை என் பொண்ணு குஷி மேல பட்டுச்சோ அந்த கையை நான் உடைச்சே தீருவேன். ஏன் நீங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க? இந்த வீட்ல யாருமே என் பொண்ணு பேச்சு கேட்கல. நீங்க யாருமே அவளை நம்பலல்ல. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன் தாமினி. ராதா, நீ எங்க போய் தொலைஞ்ச? நீ எங்க இருக்க?
சித்தி மட்டும் தான் என் பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்த. அவ சொல்ற எல்லாத்தையும் நம்புறவன் நீ மட்டும்தான். ராதா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. இப்ப நீ குஷி பக்கத்துல இருந்தே ஆகணும். எங்க இருக்க ராதா? நீ எங்க இருக்க? என்ன கிருஷ்ணா இது? என் மனசே இவ்ளோ பதட்டமா இருக்கு. ஒருவேளை குஷி என்ன அங்க தேடிக்கிட்டு இருக்காளோ? முதல்ல நான் இந்த குப்பையை போட்டுட்டு அவளை சீக்கிரம் போய் பார்க்கணும். தாமினி, கோயிலுக்கு போய் எடுத்துட்டு வந்த குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது மோகன் உன் நெத்தியில வச்சு விடுவான். அதே குங்குமத்தை தான் 1 வருஷத்துக்கு நீ உன் நெத்தியில வச்சுக்கணும். சரியா? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாமினி. நீ போம்மா, போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. ராகுல், நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா? ராகுல், இங்க பாரு, உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். அப்பதான் அடுத்த வருஷம் உன் பொண்டாட்டி உன் நீண்ட ஆயுளுக்காக விரதம் இருப்பா. அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? அப்போ இந்த கல்யாண விஷயத்துல முதல்ல மோகனனோட கல்யாணத்தை நீங்க முடிங்க. அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசலாம். எல்லாரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறாங்க. ஆனா இவரை பாருங்க, 2வது கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப என்ன அவசரம் எனக்கு? நில்லு ராகுல். எதுக்கு எடுத்தாலும் ஏன்பா இப்படி எரிஞ்சு விழற? கொஞ்சம் நான் சொல்றத நிதானமா யோசிச்சு பாரு. மோகன் கிட்ட ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா கண்டிப்பா நீ உன் தகுதியை வளர்த்துக்கணும் இல்லப்பா? அம்மா, என்னோட தங்க வளையல பாத்தீங்களா? தேடி பார்த்தேன், காணோம். ஓ ரூம்ல தான் இருக்கும், போய் தேடி பாரு. அம்மா, நான் ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். அது எங்கேயும் காணோம். அம்மா, என்னாச்சு? என் நெக்லஸையும் காணோம். என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்துல 2 பேரோட நகையும் எப்படி காணாம போயிருக்கும்? அம்மா, நீங்களும் உங்களோட ரூம்ல செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க நகையும் காணாம போயிருக்கலாம்ல. ஆமா காது, காதம்பரி செக் பண்ணிடு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ராதா செம்மையா மாட்டினா. இன்னும் 10 நிமிஷம்தான். அவளை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அவளை விரட்டி அடிப்பாங்க. தாமினி, கீர்த்தி சொன்னது சரியாதான் இருக்கு. என்னோட தங்க நெக்லஸையும் என் மோதிரத்தையும் காணோம். பூஜை முடிஞ்சதும் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தேன். அந்த நெக்லஸையும் காணோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த நெக்லஸ நான் என்னோட ரூம்ல தான் வச்சிருந்தேன். அம்மா, அது காதம்பரி, என்னோட தங்க மாலைய வேற காணுமே. அத வச்சுதான் நான் என்ன பூஜை சொல்றாங்க பண்ணுவேன். இவங்க? எங்க போச்சுன்னு தெரியலையே. எப்படி எல்லாரோட நகையும் ஒரே நேரத்துல காணாம போச்சு? அதானே. அப்படின்னா நிச்சயமா வீட்டுக்குள்ள திருட்டு நடந்திருக்கு. மாம், என்னோட வாலெட்டையும் காணோம். என்ன சொல்ற? இவனோட வாலெட்டை காணோம், அக்காவோட தங்க மாலையை காணோம், என் நெக்லஸ் மோதிரத்தை காணோம். அப்ப நிச்சயமா இது எல்லாமே திருடுதான் போயிருக்கு தாமினி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தாமினி? உன்னோட பிளான் ஒவ்வொன்றும் ஏன் இவ்ளோ கீழ்த்தரமா இருக்கு? அம்மா, எப்படி திருடு போகும்? வீட்டுக்குள்ள யாருமே வரல. அட தாமினி, நம்ம வீட்ல வேலை செய்யற முத்து, செல்லக்கண்ணு யார் வேணா எடுத்திருக்கலாம்ல.
இல்லம்மா, அவங்க எப்படி இந்த வேலையை பண்ணுவாங்க? நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இல்லையா? ஆ, தாமினி, நீ என்னோட கோல்டு வாட்ச பாத்தியா? அங்க எங்கேயும் இல்லையே. பொண்ணோட வாட்சும் காணாம போச்சா? அப்படின்னா வீட்ல நிறைய நகைங்க காணாம போயிருக்கு. யாரு எடுத்தாங்கன்னே தெரியல. கோல்டு வாட்ச் நான் இப்பதானே. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. தாமினி, என்ன விஷயம்? ஏதாவது சொல்ல வந்தியா? இல்லம்மா. யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அது என்னாச்சு? ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட. அது ஆக்சுவலி சந்தேகம்லாம் இல்ல. ஆனா மோகனோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என் கூட ராதாவும் இருந்தா. அவ அப்ப அந்த கோல்டு வாட்சை பத்தி விசாரிச்சப்ப கூட அந்த நேரம் அவ தான் திருடி இருப்பான்னு நான் நிச்சயமா சொல்லல. என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ராதா போய் திருடுவாளா? அது மாப்பிள்ள கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்க உன்னை கவனிச்சிங்களா? நாம குடும்பத்துல எல்லாரும் ஒரே இடத்துல இங்கதான் இருக்கோம். ஆனா அந்த ராதா, அவளை மட்டும்தான் இங்க ரொம்ப நேரமா காணோம். எங்க போனானே தெரியலையே. எவ்வளவு கேவலமா போய் சொல்ற. என்ன பேசுறீங்க நீங்க? அவ ஏதாவது வேலையா போயிருப்பா. இங்க இல்லனா அவ எங்க போவா? நான் குஷியோட ரூம்ல செக் பண்ணிட்டு வரேன். போய் பார்த்துட்டு வா. அந்த ராதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நல்ல வாய்ப்பு. எங்க போயிருக்கான்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு? என்ன தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல குஷி, ராதாவோட திங்ஸ். ராதாவோட திங்ஸா? இங்கதான் இருக்கும், இந்த அலமாரியில. அவளோட பகவத்கீதையை காணுமே. இங்கதான் இருந்துச்சு ராதாவோட திங்ஸ் எல்லாம். பின்ன வேற எங்க